இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். என்ன கல்யாண பொண்ணு, இந்த ட்ரெஸ்ல ரொம்பவே நீ அழகா இருக்க. இனிமேல என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. அந்த துணியை தான் இடம். வெக்கப்படுறியா? அதுக்கு என்ன, நானே துணி எடுக்கிறேன். இன்னைக்கு நான் தானே உன்னோட புருஷன். காப்பாத்துக்க, காப்பாத்துக்க, பேய். சும்மா விட மாட்டேன். காப்பாத்துக்க. அக்கா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களுக்கு கல்யாணமே நடக்க விடாம என் கூடவே கூட்டிட்டு போயிடலான்னு தோணுது. 2 நாளைக்கு முன்னாடி தானே என்ன பார்த்த, அதுக்குள்ள என்ன அவ்வளவு பிடிச்சிருச்சா? என்னக்கா, மருதாணி வைக்கிற பொண்ணு உங்களை பாராட்ட கூடாதா? எதுவும் நினைச்சுக்காத, நான் சும்மா விளையாண்டேன். அப்புறம் அக்கா, நான் உங்களோட ரூமுக்கு போயிருந்தேன். அங்க உங்க போன் வச்சிருக்கீங்கல்ல, அதுல உங்க ஆளோட போன் வந்துட்டு இருந்துச்சு. ஹபின்ற பேர்ல தானே நம்பர் சேவ் பண்ணிருக்கீங்க. என்னக்கா, இன்னும் கல்யாணம் கூட முடியல, அதுக்குள்ள ஹபியா? என்ன நீ அதெல்லாம் விடு. இங்க பாரு, கையில மருதாணி போட்டிருக்கேன், எப்படி பேச முடியும்? நான் போய் மொபைல் கொண்டு வரேன். நான் கையில பிடிச்சி உங்களை பேச வைக்கிறேன். இல்லனா ஹெட்போன் இருக்குல்ல, அதை வச்சு பேசிக்கோங்க. சரி சரி, ஓகே, மொபைல் கொண்டு வா. காப்பி ஆல்பா காப்பி 987. காப்பி ஆல்பா 987. சரி சரி, தள்ளுங்க, நான் மருதாணி போடணும். போன் எங்க? அக்கா, நான் அங்க போனப்போ அவர் மறுபடியும் கால் பண்ணியிருந்தாரு. சரின்னு நான் எடுத்துட்டேன். கொஞ்ச நேரம் தான் பேசினேன், அதுக்குள்ள மொபைலே ஆஃப் ஆயிடுச்சு. என்ன பேசுனீங்க? அவரு நான் வருண் பேசுறேன்னு சொன்னாரு. சாயாவை என்ன பார்க்க வர சொல்லுனாரு. அவரு வீட்டு பின்னாடி நின்னுட்டு இருக்காராம். அங்க யாரும் இல்லன்னு வர சொன்னாரு. இந்த வருண் இருக்கானே, கடவுளே, வீட்ல இத்தனை பேர் இருக்காங்க. ஒருவேளை யாராச்சும் பாத்துட்டாங்கன்னா 2 நாள்ல எப்படியாவது கல்யாணம் நடக்கதானே போகுது. அப்புறம் அதுக்குள்ள என்ன இவ்ளோ காதல்? அக்கா, அவர் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா வீட்டுக்கு பின்னாடி யாருமே இல்லன்னு சொன்னாரு. அப்புறம் உங்க இஷ்டம், நான் எதுவும் சொல்லல. ஒருவேளை உங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லைன்னு நான் வேணா சொல்லிடுறேன். கல்யாணம் வரைக்கும் காத்திருக்க சொல்லிடுறேன். இல்ல இல்ல, நான் போய் அவரை பார்த்துட்டு வரேன். அடடா, கல்யாண பொண்ணே, அவ்வளவு அவசரமா எங்க போயிட்டு இருக்க? அண்ணி, நான் வாஷ்ரூம் போயிட்டு இருக்கேன், இப்போ வந்துடுறேன். ஆஹா, சரி சரி போ. கல்யாண நேரத்துல உன்னால நிம்மதியா பாத்ரூம் கூட போக முடியாது. போ போ, சீக்கிரம் போ. காப்பி ஆல்பா 987 ப்ரோசீட். காப்பி ஆல்பா 987 ப்ரோசீட். வருண், 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 நீ எங்க இருக்க? வருண், நான் இங்க வந்துட்டேன். ஆனா நான் ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது. வருண், வருண், ஒழுங்கா இங்க வந்துடு. வருண், ஒருவேளை நீ இங்க வரல, அப்புறம் நான் போயிடுவேன். சரி, நான் போறேன். அவ எங்க போனா? இங்க கல்யாண பொண்ண காணோம். வாஷ்ரூம் போறேன்னு என்கிட்ட இங்க இருந்து சொல்லிட்டு தான் போனா. அவ போனதுக்கு அப்புறம் நான் வீடு முழுக்க தேடிட்டேன். ஆனா கல்யாண பொண்ணு எங்கேயுமே இல்ல. நீ என்ன சொல்ற சுமன்? அவ ஓடிட்டான்னு நினைக்கிறேன். என்னை அவமானப்படுத்திட்டு போயிட்டா. ஏதாச்சும் பண்ணுங்க. யாராச்சும் போலீஸுக்கு போன் பண்ணுங்க.
வருண், வருண், நான் இப்ப எங்க இருக்கேன்? நாம நம்மளோட ரூம்ல இருக்கோம் டார்லிங். இன்னைக்கு நம்மளோட முதல் இரவு. நீ என்ன பாக்குறதுக்கு வீட்டுக்கு வந்திருந்தல, நாம இங்க எப்படி வந்தோம்? உன்னை நான் தான் இங்க தூக்கிட்டு வந்தேன். சரி வா, உன் காதலை எனக்கு காட்டு. சீக்கிரம் வா. ஒழுங்கா என்ன விட்டுரு. என்னால விட முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ண நான் பார்த்ததே இல்ல. வருண், வருண், உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. என் காசை திருப்பி கொடுத்துரு. அவ பைத்தியக்காரி என் தலையில அடிச்சுட்டா. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? ஒரு பொண்ணை அடக்க முடியல? சரி, நீ கிளம்பு. உன் காசை நான் திருப்பி கொடுத்துட்றேன். யார் நீங்க? என்னையே இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இங்க பாருங்க, என்னை இங்க இருந்து போக விடுங்க ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. நீ உன்னோட முதல் இரவை இங்கதான் கொண்டாடணும். அது ஒரு முறை கிடையாது, திரும்ப திரும்ப ஒவ்வொரு ராத்திரியும். இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது. உனக்கு என்ன பத்தி தெரியாது. எவ்வளவு சீக்கிரம் நீ தெரிஞ்சுக்கிறியோ உனக்கு தான் அவ்வளவும் நல்லது. வா, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். வா, விடுங்க. இந்த இடத்த நல்லா பாத்துக்கோ. இன்னையில இருந்து இதுதான் உன்னோட உலகம். நீ இங்கே தான் இருக்கணும். எவ்வளவு சீக்கிரம் நீ இங்க இருக்க பழகிக்கிறியோ உனக்கு தான் அவ்வளவு நல்லது. இவளை பாத்துக்கோங்கடி. வேண்டாம், தொடங்க, கதவு தொடங்க. யாராச்சும் இருக்கீங்களா? கதவு தொடங்க. எவ்வளவு அழுவ? எவ்வளவு அழுதாலும் ஒண்ணும் ஆக போறதில்ல. இவங்க மாறவும் போறதில்ல. இந்தா தண்ணி குடி. எனக்கு தண்ணில வேணாம். எங்க கிட்ட கோபத்தை காட்டி என்ன ஆக போகுது? இப்ப உனக்கு வேற வழியும் இல்ல. ஏன்னா இவங்க பேச்ச யார் யார் கேட்கலையோ அவங்களெல்லாம் அடைச்சு வச்சு கொன்னுருவாங்க. உங்களையும் கல்யாணத்துல இருந்து தான் தூக்கிட்டு வந்தாங்களா? அப்படின்னா உங்க புருஷன், உங்க குடும்பம் எல்லாம்? யாருமே வரல, புருஷனும் வரல, குடும்பமும் வரல. இந்நேரம் அவன் இன்னொரு கல்யாணமே பண்ணிருப்பான். நாளைக்கு ஓம் புருஷனும் வேற கல்யாணம் பண்ணுவான். என் வருண் எப்பவும் அப்படி பண்ண மாட்டான். இன்னைக்கு என்னோட மெகந்தி ஃபங்க்ஷன். வருண் என்ன ரொம்பவே காதலிக்கிறான். அவன் கண்டிப்பா என்னை வந்து கூட்டிட்டு போவான். கண்டிப்பா கூட்டிட்டு போவான். இன்ஸ்பெக்டர் சார், ரொம்ப நாளா எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு வேற யாரு கூட ஏதோ சம்பந்தம் இருக்கு. அதனால தான் கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் கூட ஓடி போயிட்டா. இங்க பாருங்க சம்பந்தி, என் பொண்ணு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா. அவளுக்கு வேற ஏதோ நடந்திருக்கு. இன்ஸ்பெக்டர் சார், சவியே எனக்கு பல வருஷமா தெரியும். நான் அவளை ரொம்ப காதலிக்கிறேன் சார். அவள் கண்டிப்பா இப்படியெல்லாம் பண்ண மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். வேற ஏதோ நடந்திருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க தேடிக்கிட்டு தான் இருக்கோம். அவங்கள பத்தி ஏதாவது தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். தேங்க்யூ சார். அண்ணே, புது வேட்டை அடுத்து யாரை பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. சரி, சோனமோட கல்யாணத்துக்கு போவோம். போய் அவளை கூட்டு வருவோம். உங்க டீம் இவளை பத்தி என்ன விசாரிச்சிருக்காங்க? எங்க டீம் இவளை பத்தி நல்லா விசாரிச்சுட்டாங்க. எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்சிருச்சு. நேரா போய் தூக்கிட்டு வர்றதான் பாக்கி. அட, நம்ம சிங்கப்பண்ண எங்க போயிட்டாங்க? சோனம், இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுமா? இப்போ நீங்க போலாம். அப்புறம்க்கா, உங்க கல்யாணத்துக்கு வாழ்த்துக்கள்.
காப்பி ஆல்ஃபா காப்பி. டார்கெட் 988 ஆன் த வே. ஆரம்பிங்க. காப்பி பீட்டா 988 ரிசீவ்டு. வேலை ஆரம்பிச்சாச்சு. ம். எல்லாம் செட். டார்கெட் 988 ப்ரொசீடிங். வேலையை ஆரம்பிங்க. நில்லுங்க தம்பி. தம்பி நில்லுங்க நில்லுங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். 2 நிமிஷம் பேசலாமா? சொல்லுங்கண்ணா, என்ன விஷயம்? கொஞ்சம் அந்த பக்கமா போய் பேசலாமா? வாங்க. விஷயம் என்னன்னா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும். இப்படி வாங்க. ரெண்டே நிமிஷம் தான் ஆகும். விஷயம் என்னன்னா, நீங்க வண்டி வாடகைக்கு கொடுக்குறீங்களா? ஆமாண்ணே, ஏஜென்சில இருந்து புக்கிங் பண்ணலாம். நான் வெறும் டிரைவர், நான் எப்படி கொடுக்க முடியும்? அப்படியா? எனக்கும் ஒரு நாளைக்கு வண்டி வாடகைக்கு வேணும். சரி, உங்க வீடு எங்க இருக்கு? இங்க ஓலா பக்கத்துல பம்பத்தி ஏரி இருக்குல்ல, அங்கதான். எங்க மாமாவும் அங்கதான் இருக்காரு. அப்படியா? நீங்க என்ன நம்ம ஆளா இருக்கீங்க? இந்தாங்க, சிகரெட் குடிக்கிறீங்களா? கொடுங்க. காஸ்ட்லி போல இருக்கு. நீங்களும் இதே ஊர் தானா? ஆமா, வண்டியை பத்தி விசாரிக்கலான்னு வந்தேன். என்னப்பா, என்னாச்சு? என்னாச்சு? பாத்து. செல்லம், பார்த்து பத்திரமா இருமா. அத்தா, நீங்க ப்ளீஸ் அழாதீங்க. நான் சோனமா நல்லா பார்த்துப்பேன், சந்தோஷமா பார்த்துப்பேன். நீங்க எங்க போய்கிட்டு இருக்கீங்க? அதுவா சார், அந்த பக்கம் வழி மூடி இருக்கு. ஆனா அந்த பக்கம் வழி இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதுவா, என்ன இது? ஏய், யாரா நீ? யாரு நீ? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இப்போ உனக்கு தெரிஞ்சிடும். சோனம்! நம்ம நாட்டுல ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 20,000 பெண்கள் கடத்தப்பட்டு கட்டாயப்படுத்தி ப்ராஸ்டிடியூட் தொழில அவங்கள தள்ளுறாங்க. ஒரு பொண்ண அவளோட விருப்பம் இல்லாம ப்ராஸ்டிடியூட் தொழில தள்ளுறது இந்த உலகத்திலேயே அதுதான் ரொம்ப கொடூரமான குற்றம். வணக்கம், நான் தான் அமித் பச்சோரி. கிரைம் அலர்ட்டோட இந்த கதையில நான் உங்களுக்கு இதே மாதிரி மனசை உருக்கக்கூடிய கதையை காட்ட போறேன். ஜவியோட கையில மருதானுக்கரை போறதுக்குள்ளேயே அவ வாழ்க்கை இருண்டு போச்சு. ஜவி ஒரு ப்ராஸ்டிடியூட் ஆக வேண்டியதாயிருச்சு. ஒரு நாள் ராத்திரியில அவ வாழ்க்கையே நரகமாகிருச்சு. இது அவ கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டா.
ஒன்று புரியுது. இந்த கேங் இவங்களெல்லாம் கடத்தினதுக்கான காரணம் அவங்கள வச்சு ப்ராஸ்டியூட் தொழிலை பண்றதுக்காக தான். இவங்க பண்ற வித்தியாசமான விஷயம் தெரியுமா? இவங்க கடத்துற பொண்ணுங்க எல்லாமே ஒன்று அன்னைக்கு கல்யாணமா இருக்கும், கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆக போறவங்களா இருக்கும். என்ன ஒரு வித்தியாசமான மனநிலையில இந்த பெண்கள் என்ன ஆக போறாங்க? இந்த பெண்கள் இந்த மிருகத்தோட வழியில தப்பிப்பாங்களா? இவங்க எல்லாத்தையும் எதிர்த்து இந்த பெண்கள் சண்டை போடுவாங்களா? இல்லைன்னா ஒவ்வொருத்தரா இவங்க கிட்ட அடிபணிய போறாங்களா? இன்னும் இவன் மயக்கத்துல இருந்து எழுந்திருக்கவே இல்ல. பாவம், இவளை எங்க இருந்து கூட்டிட்டு வந்தாங்களோ தெரியல. எங்க இருந்து வேணா கூட்டிட்டு வந்திருக்கட்டும். நீ எதுக்காக அவ்வளோ கவலைப்படுற? இவங்களை எதிர்க்கலான்னு மட்டும் நினைச்சிடாத. எதுவும் ஆகாதுதான். ஆனா நம்ம எல்லாருமா சேர்ந்து சண்டை போடலாம். அப்பவும் எதுவும் முடியாது. நம்மள காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க. இவங்க சொல்றதை ஏன் நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? அட, பசியோட அடி வாங்குறத விட இவங்க சொல்றத கேக்குறதே மேல். நான் வீட்டுக்கு போகணும். இங்க என்ன பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு? வெளியே கஸ்டமர் வந்திருக்காரு. இன்னைக்கு உங்கள யார் வர போறீங்க? அக்கா, இன்னைக்கு மஞ்சு போவா. நானா? ஒருவேளை நான் வந்தேன்னா நீங்க என்ன இங்க இருந்து விட்டுருவீங்களா? சொல்லுங்க. ஒருவேளை நீங்க சொல்றத நான் அன்னைக்கு கேட்டேன்னா என் வீட்டுக்கு என்ன போக விடுவீங்களா? என்ன நீ மூஞ்ச சோகமா வச்சிருக்க? கஸ்டமர் உன்னை பார்த்தே ஓடிடுவான். ஏய், இவளை நல்லா ரெடி பண்ணி அனுப்புங்க. ஏய் புது பொண்ணே, மேக்கப் பண்ண தெரியுமா? இவளை நல்லா ரெடி பண்ணு. ஒரு கல்யாண பொண்ணு மாதிரி ரெடி பண்ணு. இது கல்யாண பொண்ணுங்களோட சந்தை, புரிஞ்சுதா? 5 நிமிஷத்துல இவளை ரெடி பண்ணி கீழே கூட்டிட்டு வா. இங்க என்னடி நடக்குது? லிப்ஸ்டிக் பூசினதெல்லாம் போதும், வா. உன் கஸ்டமர் வந்துட்டான். செல்லம், இங்க பாரு. இங்க ரொம்ப பெரிய தப்பு நடக்குது. உட்காரு. எனக்கும் தெரியும், ஆனா ஒண்ணும் பண்ணவே முடியாது. கதவு திறந்துதான் இருக்கு. அவளை காப்பாத்த நான் போக தான் போறேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? முதல்ல உன்னை நீ காப்பாத்திக்கோ. அடிச்சு தோலை உரிச்சிருவாங்க. உன்னை மட்டும் கிடையாது, எங்க எல்லாரையும் சேர்த்து அடிப்பாங்க. இன்னைக்கு நம்மளோட முதல் இரவுன்னு நினைச்சுக்க. ஆரம்பத்துல இங்க இருந்து வெளியே போறதுக்கு இப்படிதான் பண்ணணும்னு எனக்கும் தோணுச்சு. இப்படி தோல்வியை ஒத்துக்கிறத விட போராடி உயிர் கொடுக்கறதே மேலு. நான் போறேன். யாராவது என் கூட வரணும்னு நினைச்சீங்கன்னா வாங்க. நானும் கூட வரேன். நில்லுங்க. வேண்டாம், பெரிய பிரச்சனை ஆயிரும். நான் சொல்றத கேளுங்க.
டேய் உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சாடி? வாங்கடா, உன்னை வெட்டி கூறு போட்டுருவேன். இப்படியா தொழில் பண்ணுவ? வேண்டாம். இனிமே நான் இங்க வரவே மாட்டேன். இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போங்க. இவங்களை அடிச்சு நல்ல தோலை உரிங்க. நீ எங்கடி போயிட்டு இருக்க? ஏன் கூட வா. வா. உங்க எல்லாருக்கும் ரொம்ப திமிராயிடுச்சுல. உங்களை என்ன பண்றது பாரு. பெரிய போராட்ட வீராங்கனைகன்னு நினைப்பில்ல? இவங்க என்ன சொல்றாங்களோ வாய மூடிட்டு அதை மட்டும்தான் பண்ணணும். நீ நீ இங்க, ஆனா நீதான். நான் தான். இந்த பிளான் மொத்தமும் என்னோடதுதான். உன்னை கிட்னாப் பண்ணது நான் தான். உன்னை வச்சு இந்த தொழில் பண்றதுக்கு தான் கூட்டிட்டு வந்தோம். ஆனா இப்போ உங்க 3 பேரையும் வெளுக்க போறேன். அத சொல்லுவாங்கல்ல, செம்ப எவ்வளவு தேய்ச்சாலும் அது தங்கமாகாது. இப்போ உங்க 3 பேரையும் அடிச்சு தங்கமாக்க போறேன். நல்லா வாங்கிக்கோங்கடி. விட்டுருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் 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 விட்டுருங்க. இவங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது. நான் சொல்லி புரிய வைக்கிறேன். மன்னிச்சிருங்க. சரி, கூட்டிட்டு போ அவங்கள. இன்னைக்கு இந்த அடி போதும். சரி, இதுக்கப்புறம் என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் உடனடியா கால் பண்ணி எனக்கு சொல்லுங்க. வருண் சார், இது ரொம்ப சீரியஸான விஷயம். பக்கத்து ஊர்லயும் இது மாதிரி 3 சம்பவம் நடந்திருக்கு. இங்க இருந்து கரெக்டா 30 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு ஊர்ல மாப்பிள்ள காயத்தோட கிடைச்சிருக்கான். அவங்க காரு அப்புறம் கல்யாண பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏதாச்சும் தெரிஞ்சுதா சார்? அதாவது யாரு இவங்க, எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்க? யாரு என்னன்னு தெரியல. ஆனா அவங்க காரை திருடினாங்கல்ல, அந்த காரோட டிரைவர் கிடைச்சிருக்கான். அவனுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கலாம். சார், காசு கேட்டும் கால் பண்ணல. அப்படி இவங்க பொண்ணுங்களை வச்சு என்னதான் சார் பண்றாங்க? இவங்க இந்த புது பொண்ணுங்களை வச்சு பிராஸ்டிட் தொழில் பண்ண வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வேற எந்த ரீசனும் எனக்கு தெரியல. நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பல இடங்கள்ல நாங்களும் அவங்களை இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். எப்படியாச்சும் சீக்கிரமாவே அவங்களை கண்டுபிடிச்சிடலாம். நீங்க கவலைப்படாதீங்க. வா. நீ எனக்கு மேக்கப் போட வந்திருந்தல, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானா? ரொம்ப ஆச்சரியப்படாத. இங்க உன்னோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். மாதுரிய பாராட்டி ஆகணும். என்னோட பொண்ணு எவ்வளவு நல்லா மருதாணி போடுறாளோ அதே அளவுக்கு மேக்கப்பும் நல்லா போடுவா. சீக்கிரம் வாங்கிட்டு போங்கடி. ஜெயில கூட இதை விட நல்ல சாப்பாடு கிடைக்கும். வாங்க, நாமளும் சாப்பிடலாம். இந்த ஆள் தானா? ஆமா சார், இவன் தான் அன்னைக்கு டிரைவர் மாதிரி வந்தான். ஆமா சார், இவன் தான் அன்னைக்கு எனக்கு சிகரெட் கொடுத்தான். அதுக்கப்புறம் நான் மயங்கிட்டேன். சுத்தி இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இந்த போட்டோ அனுப்புங்க. எப்படியாச்சும் இவனை பிடிச்சே ஆகணும். காசை கொடு. என்ன? 9,000, 10,000. இந்தாங்க 10,000. போங்கக்கா, இவரோட கல்யாண பொண்ணை கூட்டிட்டு வாங்க. இப்பயே வர.
நம்மளோட புது கல்யாண பொண்ணு ரெடி ஆயிட்டா. வா, ஓ மாப்பிள்ள வந்தாச்சு. வா வாடின்ற. இனிமேலும் பொறுத்துட்டு இருக்க முடியாது. அந்த பொண்ணை காப்பாத்தியே ஆகணும். இன்னைக்கு எதுவும் பண்ண வேணாம், இல்லைன்னா நம்ம எல்லாருக்குமே அடி விழும். வா செல்லம், எதுக்கு இங்கேயே நின்றுகிட்டு இருக்க? பெட்டு நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சோனம், 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 என்ன பண்ற நீ? சோனம், 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 இங்க பாரு. சோனம், 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 பயப்படாத, இங்க பாரு. நாங்க எல்லாரும் உன் கூட தான் இருக்கோம். சோனம், இவ தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணான்ற விஷயம் இங்க இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாது. இல்லைன்னா தனியா வேற ரூம்ல மூடி வச்சிருவாங்க. சரி வாங்க, நம்ம ரூமுக்கு கூட்டிட்டு போலாம். பொண்ணுங்க வேற வீட்டுக்கு போக போறாங்கன்னு சொல்லுவாங்க. கஷ்டப்பட்டு வளர்த்து பெரிய ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாத அப்பா அம்மாவோட நிலைமை என்ன? அவங்களோட பொண்ணு மாமியார் வீட்டுக்கு போகாம ப்ராஸ்டேஷன் பண்ற இடம் அவ வீடா ஆயிருச்சுன்னு தெரிஞ்சா என்ன ஆவாங்க? இந்த எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்களால தாங்கிட்டு இருக்க முடியுமா? ஜாவி, மஞ்சு, இன்னும் நிறைய பெண்களுக்கும் இதே தான் நடந்துச்சு. தினமும் ராத்திரி இந்த கொடுமை அவங்களுக்கு நடந்துச்சு. ஆனா இங்க பல பெண்கள் அவங்களோட முதல் இரவை பயங்கரமான விஷயமா மாறுறதுக்கு அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு சோனமால அந்த நிலைமையை மாற்ற முடியல. அவ தற்கொலை பண்ணிக்கிறதுக்கும் முடிவெடுக்கல. அதுக்குன்னு அவ உடஞ்சு போய் நிக்கல. என்னதான் இருந்தாலும் தற்கொலைன்ற முடிவை எடுக்கிறது தப்பான விஷயம். எப்பயும் நிலைமையை எதிர்த்து சண்டை போடணும். அதை தான் சவி பண்ணிட்டு இருந்தா. அவ தோல்வியை ஏத்துக்கல. சோனமோட உயிரை காப்பாத்திட்டாங்க. ஆனா சவி, ரஞ்சித் அப்புறம் சுனேரே வழியில இருந்து காப்பாற்றப்படுவாங்களா? அவளால் அந்த பொண்ணுகளை விடுவிக்க முடியுமா? வாங்க பார்க்கலாம். அக்கா, இவளுக்கு இவ்ளோ க்ளோஸா இருக்காங்க. எனக்கு என்னவோ சரிப்பட்டு வரல. இந்த பொம்பளை இவங்க முதல்ல இருந்தே உங்க கூட தான் இருக்காங்களா? ஆமாக்கா. நாங்கெல்லாம் அப்புறம் தான் வந்தோம். ஆனா இவ முதல்ல இருந்தே இங்கதான் இருந்தா. சோனம், இனிமே நீ தற்கொலை பத்தி நினைச்சு கூட பார்க்க கூடாது. நம்ம இந்த இடத்த விட்டு கண்டிப்பா வெளியில போவோம். அட இல்ல 50,000 தான் கொடுத்தேன்ல. உன்கிட்ட எத்தனை முறை கேக்குறது? சீக்கிரம் அனுப்பு. ஆனா ஏதாச்சும் கேட்கணும்னா பக்கத்துல போய் கேளுங்க. எனக்கு தெரியாது, போங்க அந்த பக்கம். வட்டியோட நீ திரும்ப கொடுத்தே ஆகணும். உங்களுக்கு இவரை தெரியுமா? ஆமா சார், ஆமா சார்.
இவன் நம்ம கடையில் வந்து பஞ்சர் ஓட்டிட்டு போனான். அடிக்கடி வந்து இங்கே காத்தடிப்பா சார். இவரோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது சார். ஆனால் இவரோட வண்டி அந்த மெயின் ரோட்ல இருந்து வந்துட்டு போய்கிட்டு இருக்குங்க சார். இந்த பக்கமா? ஆமாம் சார், இந்த பக்கம்தான். இங்க பாருங்க, நீங்க இங்க இருந்து கிளம்பலாம். ஆனா இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி பிரச்சனை பண்ணிடாதீங்க. நான் உங்க எல்லாரோட நல்லதுக்காக தான் சொல்றேன். எப்படி மிருகத்தை போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்கன்னு நீங்களே பாத்தீங்கல்ல. நான் சொல்றத கேளுங்க, மேக்கப் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. நான் சொல்றத கேளு, ரெடி ஆயிடு. என்ன கல்யாண பொண்ணு, இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகாக இருக்க. இனிமேல என்னால் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. அந்த துணியை தான் எட. வெக்கமாக இருக்கா? அந்த துணியை நானே எடுக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி உன் புருஷன் நான் தானே? காப்பாத்துங்க, 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 யாராச்சும் என்ன காப்பாத்துங்க, யாராச்சும் என்ன காப்பாத்துங்க. ஏய், என்னடி பண்ற? விடு அவரை. காப்பாத்துங்க சொல்றேன்ல, விடுறே அவரை. விழுந்துரி. என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? விடுறி. என்ன விடுங்க, விடுங்க. என்ன அவ்வளவு சீக்கிரம் என் தோல்வியை நான் ஏத்துக்க மாட்டேன். வாய் மூடு. வெற்றி என்ன தோல்வி என்னங்கறத நான் உனக்கு காட்டுறேன். இந்த பொண்ணு இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டான். இவளோட தகுதி என்னன்னு இவளுக்கு காமிச்சே ஆகணும். ஒன்னும் ஆகல. இவெல்லாம் ஒரு பொண்ணா? நான் இங்க இருக்க மாட்டேன். என் காசு கொடுங்க. நான் இவ கூட இருக்க மாட்டேன். வாழ்க்கையில யார் கூட இருக்க மாட்டேன். நல்ல வேளை நீங்க வந்தீங்க. இல்லைன்னா இவ என்ன கொன்றுப்பா. என் காசை கொடுங்க. சரி, இந்த உன்னோட காசு. முதல்ல இங்க இருந்து வெளியே போடா. நீ வாழ்நாள் முழுக்க இங்கதான் வேலை செய்ய போற. வேற ஏதாச்சும் பண்ண உன்னை கொண்டுருவேன். இப்போ பயங்கரமா மேக்கப் போட்டு வச்சிருக்கல, வாழ்நாள் முழுக்க நீ இப்படி தாண்டி இருக்க போற. அடிங்க, கொல்லுங்க, இன்னும் என்னென்ன பண்ணணுமோ பண்ணுங்க. ஆனா என்ன ஆனாலும் இங்க இருந்து கண்டிப்பா நான் வெளியில போவேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. கூட்டிட்டு போங்க. ஓடி, உன்னை என்ன பண்ற பாரு. ஓடி போ. சில கார்ட்ஸ் வந்திருக்கு. புது பொண்ணுங்களை கூட்டிட்டு வரணும். இப்ப நம்ம கிட்ட 5 இருக்கு. இதுல எதுன்னு நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். நாளைக்கு கிளம்பலாம். அடுத்த இறைய தூக்கத்துக்கான பிளான் ஆரம்பிப்போம். சார் 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 சார், இது அதே வண்டி தான். அந்த வண்டி தான். சரி வா, இந்த வண்டியை ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. இவன் பொண்ணுங்களை எங்க வச்சிருக்கான்னு தெரிகிற வரைக்கும் நாம இவங்களை பிடிக்கவே கூடாது. ஒருவேளை போலீஸ்க்கு இவன் எதுவும் சொல்லலைன்னா அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். வா. சார், அவன் இந்த வீட்டில் தான் இருக்கான் போல இருக்கு. இருக்கலாம். உறுதியா தெரிகிற வரைக்கும் நம்ம இங்க இருந்து வெளியே போக கூடாது. இப்போ இந்த பொண்ணுங்கெல்லாம் இங்க இருக்காங்களா இல்லையாங்கிறத முதல்ல தெரியணும். நம்ம கிட்ட சர்ச் வாரண்ட் கூட இல்ல. நாம உள்ள போக முடியாது. அதனால சரியான டைம் வர வரைக்கும் நாம காத்துக்கிட்டு இருக்கணும். அதனாலதான் நான் உன்கிட்ட சொன்னேன், ஒழுங்கா என் பேச்ச கேளுன்னு. இவங்கெல்லாம் மிருகங்க. என்னையும் இங்க கூட்டிட்டு வந்தப்ப என்னையும் இப்படிதான் கொடுமைப்படுத்தினாங்க. என்னையும் மிருகத்தனமா அடிச்சாங்க. இங்க பாரு,
என் முதுகுல ஒரு கத்தி தழும்பு இருக்குல்ல, இது அவங்க பண்ணதுதான். எனக்கு நடந்த விஷயம் உங்களுக்கு நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் செத்தாலும் சாவனே தவிர நான் உடைஞ்சு உட்கார மாட்டேன். அண்ணே, இங்க எனக்கு பொண்ணுங்க கிடைக்குமா? என்ன சிங்கு, காசு ஏதாவது வச்சிருக்கியா? அதெல்லாம் என்கிட்ட நிறைய இருக்கு. எனக்கு ஒரு நல்ல சின்ன வயசு பொண்ணா காமிச்சா மட்டும் போதும். இந்தா, நீயே வச்சுக்கோ. உனக்கு எல்லாம் நல்லபடியா கிடைக்கும் சிங்கு. லட்டு, ஜாங்கிரி, ஜிலேபி எல்லாம் கிடைக்கும். சிங்கு. உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. பார்த்துருக்கலாம். இப்போ அதெல்லாம் பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்ல பொண்ணா பார்த்து அனுப்புங்க. கூப்பிடுறேன். 20,000 இப்பவே எடுத்து வை. இந்தாங்க மேடம், உங்க பணம் மொத்தமா 20,000 இருக்கு. சார், என்ன சார் இன்னும் எந்த மெசேஜும் வரல? வரும் காத்துக்கிட்டு இருங்க. நம்ம டார்கெட்டை சரியா தான் வச்சிருக்கோம். கண்டிப்பா ஃபெயில் ஆக மாட்டோம். அலர்ட்டா இருப்போம். வா. எல்லாரும் எங்க? எல்லாரும்னா எல்லா பொண்ணுங்களையும் காப்பாத்துறதுக்கு தான் நான் இங்க உள்ள வந்திருக்கேன். எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க? எல்லாரும் எங்க இருக்காங்க? பக்கத்துல இருக்கிற ரூம்ல தான் இருக்காங்க. மொத்தம் 4 பேர் இருக்காங்க. ஆனா ரூம் மூடி இருக்கு. எல்லா பொண்ணுங்களும் உள்ளதா இருக்காங்க. நீங்க சீக்கிரமா உள்ள வாங்க. இப்பயே வரேன். வாங்க. இனிமேலும் இங்க இருந்து கஷ்டப்பட வேண்டாம். எல்லா பொண்ணுங்களையும் நாங்க இப்ப காப்பாத்திடுவோம். சவி எங்க இருக்கான்னு தெரிஞ்சா மட்டும் போதும். அதுக்கப்புறம் அவளையும் கூட்டு போயிடுவேன். அவளும் அங்கதான் இருக்கா. ரொம்ப தைரியமான பொண்ணு. இப்ப அவளோட நம்பிக்கையும் ஜெயிச்சிருச்சு. வாங்க, நீங்க என் கூட வாங்க. நகராதீங்க, இல்லன்னா உங்க எல்லாரையும் என்கவுண்டர் பண்ணிடுவேன். இன்ஸ்பெக்டர் சார், நாங்க உங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்றேன். பொண்ணுங்க எங்கன்னு சொல்லு. எங்க இருக்காங்க நான் சொல்றேன். சார், அவங்க மேல இருக்கிற ரூம்ல தான் இருக்காங்க. போங்க. இன்ஸ்பெக்டர் சார், நாங்க ஏன் இல்ல. ஒரு முறை நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேளுங்க சார். அது வந்து இங்க இருக்க பொண்ணுங்களாம் வருண், 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 என்ன நீ காப்பாத்த வருவேன்னு எனக்கு தெரியும் வருண்.
என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போவேன்னு எனக்கு தெரியும். எல்லாம் சரியாயிடும் சவி. இனிமே கவலைப்படாத. இவங்க ஏன் பண்ணாங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா நீயும் ஒரு பொண்ணு தானே. ஒரு பொண்ணா இருந்துகிட்டு நீயும் உங்க அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு பொண்ணுங்களோட உடம்ப வித்துக்கிட்டு இருக்க. உனக்கு வெக்கமா இல்ல? இவங்களை கூட்டிட்டு போங்க சார். இவங்க மனுஷங்க உருவத்துல இருக்கிற மிருகங்க. எங்களை ரொம்ப கொடுமை பண்ணாங்க சார். கூட்டிட்டு போங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ண இந்த கேவலமான காரியத்துக்கு வாழ்நாள் முழுக்க ஜெயிலே இருக்க போறீங்க. சீக்கிரம் இவங்களை கூட்டுவாங்க. சார், நான் ஒரு முறை சொல்றதை கேளுங்க சார். சார் ப்ளீஸ். நம்பிக்கை தான் காலத்தோட மிகப்பெரிய ஆயுதம். நம்மளோட வாழ்க்கையில கொஞ்சம் கூட ஒளி இல்லாதப்போ, நாலா பக்கமும் இருள் சூழ்ந்து இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தாலும் அந்த நம்பிக்கை நிச்சயமா உங்களை வெற்றியை நோக்கி கொண்டு போகும். எவ்வளவு மோசமான நிலைமை வந்தாலும் சரி, நாம தோல்வியை ஒத்துக்காதது தான் வெற்றி. அதை தான் சவியும் பண்ணாங்க. கடைசி வரைக்கும் அவ போராடினா. அவங்க தைரியத்துக்கு நான் சல்யூட் பண்றேன். அவங்களோட தைரியம் நம்ம சமூகத்தில் இருக்க பெண்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும், எக்ஸாம்பிளா இருக்கும். ரஞ்சித் அப்புறம் சுனேரியோட பேராசை மனிதனையும் மானம் மரியாதை எல்லாத்தையும் மறக்க வச்சிருச்சு. அதோட விளைவை தான் நீங்க இப்ப பாத்தீங்க. சுனேரி அப்புறம் ரஞ்சித் பண்ண இந்த கேவலமான விஷயம் அப்பா பொண்ணுன்ற உறவையே அழிச்சிருச்சு. இந்த சம்பவத்து மூலியமா நீங்க பல விஷயங்களை புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருள் சூழ்ந்தாலும் நம்பிக்கை இருந்தா அது உங்களுக்கு ஒரு ஒளியா மாறும். நான் உங்கள் அமித் பச்சோரி. கிரைம் அலர்ட்டோட இந்த எபிசோட்ல இருந்து நான் கிளம்புறேன். இன்னொரு உண்மை சம்பவத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரைம்ல இருந்து தப்பிக்கணும்னா அலர்ட்டா இருங்க. கிரைம் அலர்ட், குற்றத்துக்கு எதிரான குரல்.